Hi friends, வணக்கம் and welcome to my channel Health is Free. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து அகெயின் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸரோட கதை. அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸர் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, யாராலையுமே வந்து அவரை வந்து தோற்கடிக்கவே முடியாதான். ஸோ அந்தளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸர். எப்போவுமே ஒரு பர்சன் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக சில பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் அந்த காலத்தில் அவருக்குமே வந்து சில போட்டியாளர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களோட தாட் என்னவாக இருக்கும் நமக்கே தெரியும். அவரை எப்படி வந்து நம்ம வந்து தோற்கடிக்கலாம், அது மாதிரி தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் ஒரு பெரிய காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் வந்து ஆப்போனண்ட்டாக இருக்கிற அவரோட எதிராளிங்க வந்து எப்படியாவது இவர் தோற்கடிச்சிடணும்னு திட்டம் போடுறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்க திட்டம் போட்டுட்ருக்கும்போது ஒரு சின்ன பையன், இப்போ தான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு சின்ன பையன் வரான். வந்துட்டு, சார், என்னால் வந்து அந்த பெரிய பாக்ஸரை வந்து தோற்கடிக்க முடியும், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து அவரை தோற்கடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் நாங்களே வின் பண்ணதில்லை. நீ இப்போ தான் வந்து ஒரு பட்டிங் பாக்ஸர், இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறேன். உன்னால் மட்டும் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, என்கிட்ட விடுங்க, நான் அசால்ட்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடிஞ்சால் நான் வந்து நீ வந்து ப்ரில்லியண்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய பாக்ஸர் வந்து வழக்கம் போல் அவரோட வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து அவரோட வெல்விஷர் தான். அவர் போயிட்டு ஒரு பூ, அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பேஸ்கெட்டில் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அந்த பெரிய பாக்ஸர்கிட்ட கொடுத்து, சார், நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி ஒரு புது காம்படிஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்களாமே, இந்த காம்படிஷனும் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூச்செண்டு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவர் வாங்கி வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பேசி முடித்து அவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்கிறாரு, சார், எல்லாம் ஓகே, பட் ஆனால் உங்களை பார்க்க கொஞ்சம் ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாவது சப்ளிமெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லை உங்களோட ஃபேமிலி டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கடுத்த நாள் வந்து, சரி, இவர் இவ்வளோ தூரம் சொல்லிட்டாரு, நம்ம வந்து சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்க வேணாம், நம்ம ஸ்டெமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாக்கிங் ஜாகிங்லாம் போகலான்னு ஏர்லியாக மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பார்க்கில் கடன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது இன்னொருத்தரை மீட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இவரை பார்த்தோன்னே தெரியுது இவர் தான் பாக்ஸர் அப்படின்ட்டு. சார், உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்கள் கூட நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, தாராளமாக அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் பேசிக்கிட்டே வாக்கிங் போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. போனதுக்கப்புறமா அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறதுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஓகே சார், நான் போயிட்டு வரேன், புது காம்படிஷனுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் திரும்பும்போது, சார், ஒரு நிமிஷம், எல்லாம் ஓகே தான், பட் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் என்னை விடவே நீங்கள் மூச்சு வாங்குற மாதிரி தெரியுது, நான் உங்களை விட கொஞ்சம் எல்டர் தான், இருந்தாலும் நீங்கள் என்னை விட கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து காம்படிஷன் இருக்குது, அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காம்படிஷன் டேயும் வந்துடுது.
காம்படிஷனில் அந்த பாக்ஸிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் ஏறுற டைமில் வந்துட்டு ஓடியே வராரு ஒருத்தர் வந்துட்டு, சார் சார் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்கள் சார், கை கொடுங்க சார், கை கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருமே வந்து கை கொடுக்குறாரு. கை கொடுத்தது பார்த்தா சொல்கிறார், என்ன சார் இவ்வளோ ஷிவரிங் ஆகுது, உங்கள் கை இவ்வளோ வீக்காக தெரியுது, உங்களோட நீங்கள் பிடிக்கிற அந்த ஹோல்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கே, என்னாச்சுன்னு தெரில உங்களுக்கு, இதுக்கும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து அந்த பாக்ஸிங் கேம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 3 மனுஷங்க சொன்னது தான் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கே தவிர அந்த கேமுக்குள்ளே அவரோட மைண்ட் வந்து போகவே இல்லை. அதே நினச்சிட்டு இருக்கனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே என்னாச்சுன்னா அவர் வந்து தோக்குறாரு. அப்போ வந்து அந்த கீழே ஸ்டேஜுக்கு கீழே வந்து அந்த சின்ன அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க பாக்ஸர் இருக்காங்க இல்லையா, அவன் வந்து அவனோட இந்த பெரிய பாக்ஸரோட ஆப்போனன்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், பார்த்தீங்களா என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேலையை அவனோட மைண்டை வந்து பயம் வர வச்சு அது மூலமாக வந்து அவரை வந்து நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் சார் நான் இது பண்ணதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ தான் பலசாலியாக இருந்தாலும் பயங்கிற ஒரு சின்ன உணர்வு வந்துட்டால் அவனோட டோட்டலாகவே அது வந்து சாய்ச்சிரும், செதைச்சிரும் அவனோட மனசை. அப்புறம் அவனால் சக்ஸஸிவாக வந்து வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்ட் சுச்சுவேஷனும். நம்ம வந்து உடல் அளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நிறையா இம்யூனிட்டி இருக்கலாம், நம்ம ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம மீடியாவில் பார்க்குற ஒரு சின்ன கெட்ட செய்தி, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குற ஒரு சின்ன செய்தி கூட நம்மளோட இம்யூனிட்டியே வந்து சிதைக்கிறோம். எந்த மாதிரி அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு வந்துட்டுருக்கிறதுனால நம்மளோட பாடி வந்து நார்மலாக ஒர்க் ஆக முடியாமல் போய் ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்து அது வந்து நம்மளோட மன பலத்தையும் உடல் பலத்தையும் வந்து சிதைச்சிரும். ஸோ யாருமே இனிமேல் பயப்படாமல் வர டேஸ் வந்து எதிர்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு குக்கிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.